சார். குட் ஈவினிங். ஒரு ரீடிங் பத்தி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு. ஒரு நாள் ஒரு ஸ்கில் ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றோம். நம்ம ரீடிங்க்கு வந்து இன்னைக்கு தான் அது வந்து ரொம்ப க்ளோஸா பார்க்க போறோம். ரைட். ஏன்னா இதுல குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏகாம்பரம் சார் எப்படி பரவாயில்லையா? how are you feeling now? ஓகே சார், நல்லா இருக்கும் சார். Okay, very good. ஓரளவுக்கு. And the tone and there is a difference in your tone. Anyway, take it easy. We will go with we are going to go with Santosh first. Santosh, can you read it? ரெண்டு திங்ஸ் பண்ணணும், வாங்கிட்டு படிக்கணும். ஓகே சார். இது நம்ம புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் ஈஸி மெத்தட் தெரியுது, ஈஸி. கொஞ்சம் கதவு திறந்து வைக்கங்க. Santosh, the first box. சார் இது ரீட் பண்ணணுமா சார்? ரீட் பண்ணுங்க. இது மட்டும். Okay, sir. For each question, choose the correct answer. Okay. Hi, Mary. I have cancelled my trip to Granddad's tomorrow, as I am not feeling very well. If he calls you, you tell him I will phone him tonight. Love, Mom. படிங்க. எங்கேயோ அந்த கிளாரிட்டி வர மாட்டேங்குது. Can you read it again? Hi, Mary. Yes, sir. Hi, Mary. I have cancelled my trip to Granddad's tomorrow, as I am not feeling very well. If he calls, can you tell him I will phone him tonight? Love you, Mom. Love, Mom. So யாருக்கு எழுதுறாங்க? மேரி இப்போ வந்து யாருக்கு எழுதுறாங்க? சார் மேரிக்கு வந்து எழுதுறாங்க சார். மாம் வந்து மேரிக்கான எழுதுறாங்க. அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருக்குமான கொஸ்டின், ஆனா ஒன் அட் எ டைம். சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். பாக்கி எல்லாரும் ஆன்சரை கையில வச்சுங்க. உங்களோட ஆன்சரை ஏவா பிஎஸ்சியான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க. ஏவா பிஎஸ்சியா வெளியில சொல்ல வேணாம், நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மேரி ஷுட் கால் கிராண்டட். செகண்ட் வந்து கிராண்டட் ஹஸ் கேன்சல்ட் தி விசிட். மம் வில் கால் கிராண்டட் லேட்டர். Sir, the answer C, sir. Mom will call Granddad later. Okay, yeah, Mary should call Granddad varada. Yes, sir. Adu varada. Mary should call Granddad. If he calls, I have cancelled. Can you tell? I have cancelled my trip. மையங்கிறது யாரை குறிக்குது? அவங்களோட மம்மோட குறிக்குது. மம்ம கரெக்டா சொல்லுங்க. I am not feeling. I யாரை குறிக்குது? அது மம்மா தான் சார் குறிக்குது. He calls, he யாரை குறிக்குது? இது வந்து கிராண்டட் குறிக்குது. Very good. Can you tell me you யாரை குறிக்குது? இது வந்து மேரியை குறிக்குது சார். I will phone him. him யாரை குறிக்குது? அவர் கிராண்டட் குறிக்குது சார். Very nice. சூப்பர்பா ஆன்சர் பண்ணாரு. சோ ஒரு மணிகண்டன், உங்க ஆன்சர் என்னவா இருக்கு? ஏவா பிஎஸ்சியா? சார் சி சார். சி தான் ஆன்சர். வெரி குட். யாராவது வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுவாங்களாங்க? வேற ஏதாவது கண்டென்ஷன் இருக்குதா? ஓகே, இது ஃபேர்லி ஈஸி क्वेश्चन. பட் இருந்தாலும் ஆன்சர் வந்து சி தான். மம் வில் கால் கிராண்டட் லேட்டர் தான். வெரி குட். இந்த இடத்துல உள்ள இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கு, மை, ஹிம், ஐ, ஹி, இந்த யூ, இந்த ப்ரொனவுன்ஸ் மட்டும் கரெக்டா நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். Very, very important. Manigandan, number 2. Can you read number 2? Yes, sir. Sir, the music சொல்றேன். Yeah. Sir, music school. Guitar lessons 50% offer from now until 31st August. Classes must be booked in advance. Very good. So guitar lessons 50% off from now until 31st August. Classes must be booked in advance. Music school. இந்த மூணு क्वेश्चनையும் படிங்க மணி. ABC மூணு ஆன்சரையும் படிங்க. Question A. Lessons can be paid for on arrival. Guitar lessons are half price for a limited period. The school offers advanced music lessons.
வெரி குட் மணிகண்டன். இப்ப மணிகண்டன் மட்டும் பாக்கியெல்லாம் நீங்க உங்க ஆன்சர் கையில வச்சுங்க. மணி உங்க ஆன்சர் என்னவா இருக்கும் நீங்க சொல்லலாம். உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? சார் பி சார். பி. ஏன் அது பியா இருக்குது? சார் அதுதான் அது டிஸ்கிரைப் பண்ணது சார். இப்போ கிட்டார் கிளாஸ் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, லிமிடெட் பீரியட் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது கஷ்டம் இல்ல. ஈஸியா இன்டர்பிரேட் பண்ணிடலாம் இல்லையா? கிட்டார் லெசன்ஸ் ஆர் ஹாஃப் பிரைஸ் ஃபார் லிமிடெட் பீரியட். இந்த லிமிடெட் பீரியட் வந்து எந்த இதை குறிக்குதுங்க? லிமிடெட் until 31st வரைக்கும். வெரி குட். நவ் அன்டில் எஸ். ஹாஃப் பிரைஸ் வந்து அங்க என்ன ஈக்குவேட் பண்றீங்க ஹாஃப் பிரைஸ்? சார் அந்த 50% ஆஃபர் இருக்கிறது சார். சூப்பர் சூப்பர். இங்க இங்க அட்வான்ஸ்னு இருக்கு இல்லையா ஆன்சர்ல? அட்வான்ஸ்க்கு மீனிங் என்னங்க? சில அட்வான்ஸுக்கு என்ன மீனிங்? அட்வான்ஸ்டு மியூசிக் லெசன்ல அட்வான்ஸ்டு மீனிங் சார் இல்ல சார், அட்வான்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம எப்படி அட்வான்ஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கோம் அந்த மாதிரி. வெரி குட் வெரி குட். என்ஹான்ஸ்டு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். உள்ள அட்வான்ஸ்க்கு என்ன மீனிங்? கிளாसेस must be booked in advance. இதுக்கு அட்வான்ஸ்ல என்ன அர்த்தங்க? ப்ரியராவே புக் பண்ணனும் அப்படிங்கிறது. ப்ரியராவே டோட்டலா டிஃபரண்டான வார்த்தை. அதுக்கு தான் முக்கியமான அருமையா சொன்னார் மணி. இங்க அட்வான்ஸ்ங்கிறது என்ஹான்ஸ்டு டெவலப்டு அப்படிங்கிற ஹையர் லெவல்ல உள்ளதுக்கு அட்வான்ஸ்டு. இங்க வந்து அட்வான்ஸுங்கிறது முன்னாடியே. ஸோ ப்ரீ போன்னு இங்கிலீஷ்ல ஒரு இந்தியாவில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணக்கூடாது. போஸ்ட் போன் இருக்கு. போஸ்ட் போனோட ஆப்போசிட் வந்து அட்வான்ஸ். போஸ்ட் போன்னா காலம் காலத்துல இருந்து, அட்வான்ஸ்னா முன்னாடியே பண்ணுது. வெரி குட். சார் இது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். வி கேன் சி தட். வி வில் சி. ஏகம்பரம் சார் நம்பர் 3 படிங்களேன். Car park. Parking for customers only. 1 hour maximum stay. 1 hour maximum stay. Management are not responsible for loss or damage to property. A. Parking is limited to 1 hour. Any damages should be reported to management. Any lost property should be handed in. ஏகம்பரம் சார் நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா இருக்கு? Parking is limited to 1 hour. அங்க அது வந்து எதை குறிக்குதுங்க? இங்க எப்படி எடுத்தீங்க? லெஃப்ட்ல இருந்து எப்படி எடுத்தீங்க? சார் 1 hour maximum stay அப்படிதான் சார் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 1 hour தான் ஸ்டே பண்ணலாம், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஷூர். ஓகே. மேனேஜ்மெண்ட் ஆர் நாட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம். ஜென்ரலா ஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல மேனேஜ்மெண்ட் ஈஸ்னே சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி. எஸ் எஸ் சார். ரைட். ஸோ பாக்கி ரெண்டு இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரைட். ஸோ Yes, sir. ஏம்பரன் சார் ட்ரை பண்ணலாமா? லெட்ஸ் ட்ரை 4. நெக்ஸ்ட் நானே வா சார். யா யூ கேன் டூ இட். 2 S Jenner at hotmail.com from Tom668 at gmail.com. I have booked your tickets for the flight. They were the cheapest I could get. You can check in online, but can only take hand luggage or you have to pay extra. Tom. கொஞ்சம் தடுமாற்றமா தெரியுது. இன்னொரு வாட்டி படிங்க. சார் அது எனக்கு வந்து கொஞ்சம் ஐசைட் கொஞ்சம் ப்ராப்ளமா வருது சார். நோ ப்ராப்ளம். அப்ப அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. டோன்ட் வரி. அப்படியே ஹோல்ட் ஆன். கோதை மேம் இதை இன்னொரு வாட்டி படிங்க. இதை சார் நான் இன்னொரு வாட்டி படிச்சுடுறேன் சார். அதை நோ ப்ராப்ளம். இல்ல உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் இல்ல நான் படிக்கிறேன் சார் ஒன் டைம் இன்னொரு வாட்டி. ஓகே கோ ஹெட். I have booked your ticket for the flight. They were the cheapest I could get. You can check in online, but can only take hand luggage or you have to pay extra. Tom. வெரி குட். ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஏபிசி மூணுத்தையும் படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. மூணுத்தையும் படிச்சிருங்க. There are cheaper flights available. You have to pay extra for hand luggage. There is no need to check in at the airport. உங்களுக்கு என்னவா இருக்கும் ஆன்சர் இதுல? You have to pay extra for hand luggage. ஓகே. Luggage, take hand luggage or you have, sorry sir, hand luggage. ஏவா பிஎஸ்சி ஆன்சர் என்ன? One minute sir. There are cheaper flights available. They have to pay extra. There is no need to check in at the airport.
The cheapest. You can. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தாலும் பரவாயில்ல. Yes, sir. We'll go with சந்தோஷ். சந்தோஷ் உங்களோட ஆன்சர். Answer B, sir. You have to pay extra for. B, sir. ஓகே, இப்ப பின்னு சொல்றது சந்தோஷ். கோதை நீங்க என்ன சொல்றீங்க? So you have ஏவா to pay பிஎஸ்சி அதான் வேணும் நீங்க. extra for hand luggage. So B. ஏவா பிஎஸ்சியா? B is the answer. B. ஓகே, மணி உங்க ஆன்சர். B sir, B. ஓகே, Sir, B, sir. B, sir. பி. Sir, நான் C தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும். உங்க ஆன்சர் Sir. ஏஎம் சார் உங்க ஆன்சர்? C சார். ஓகே, இப்ப பாருங்க, ஐ am very good. Sir, I have sir. booked your tickets for the flight. நான் புக் பண்ணிட்டேன். They were the cheapest I could get. இதுக்கு மேல சீப்பா எதுவுமே இல்ல. நான் சீப்பஸ்ட் என்னன்னு பார்த்து புக் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல சீப்பா எதுவுமே கிடையாது. யூ கேன் செக் இன் ஆன்லைன். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். போர்டிங் செக் இன் பண்ணலாம். பட் கேன் டேக் ஹேண்ட் லக்கேஜ். ஃப்ரீயா செக் இன் பண்ணி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். இல்லனா எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு பேக்கேஜ் Extra pay for. Yes, sir. there are Oh, yes, cheaper available. There are cheaper flights available. There are cheaper flights available. See the- True or false? Cheaper tickets தான் சார் ஆகும். True. I have booked the tickets for the flight. They were the cheapest. நம்ம கையில வச்சிருக்கிறது தான் cheapest. அதை விட cheaper இருக்குமா? Ticket. No. ஏவன் ரிமூவ் பண்ணுமே கோதை மேம். ஏவன் ரிமூவ் பண்ணுமே. இது cheapest flight தான் புக் பண்ணிருக்காரு அவரு. ஆமா சார், இது சீப்பர் ஃபிளைட்ஸ் அவைலபிள்னு போட்டு கொடுத்துருக்காரு Oh, சார். available. இல்ல, அது இருக்கு நான் இருக்கிறதுலே அர்த்தம். நான் புக் பண்ணிட்டேன். சொல்லுங்க ஏவன் சார். சார் சீப்பர் ஃபிளைட் அவைலபிளா இருக்கு, பட் நான் சீப்பஸ்ட் ஃபிளைட்டா புக் பண்ணிருக்கேன்னு சொல்றேன் சார். ஓ இல்ல, இந்த சீப்பஸ்ட் ஃபிளைட்டை விட சீப்பா ஏதாவது இருக்குதான்னு கேக்குறேன். வெரி குட் கொஸ்டின். இதுதான் இங்கிலீஷ்ல ஒரு டஃப்பான விஷயமா இருக்குது. சீப்பஸ்டுக்கு சீப்பர். எஸ் சார். சீப்பஸ்டுக்கு சீப்பர் இருக்க முடியாது இல்லைங்களா? முடியாது சார். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்னு. ஏ இருக்கவே முடியாது. பி இருக்க முடியுமா? இல்ல சார். ஹேண்ட் லக்கேஜுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் யூ Free ஹேவ் தான். டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் ஹேண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜுக்கு எக்ஸ்ட்ரா இல்ல சார். ஹேண்ட் லக்கேஜ் ஃப்ரீ தான் சார் சொல்லிருக்காங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா பண்ணணும்னாக்க பேக்கேஜ் வேற ஏதாவது இருக்குன்னா பே பண்ணிக்கணும். ஆமா அப்ப சார். பி இருக்க முடியாது. அப்ப சி இருக்க முடியுமான்னு பார்க்கலாமா? ஆமா சார். தேர் இஸ் நோ நீட் டு செக் இன் அட் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்ல செக் பண்ண வேண்டாம், ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். வெரி குட். யூ கேன் செக் இன் ஆன்லைன். அதுல பாருங்க லெஃப்ட்ல யூ கேன் செக் இன் ஆன்லைன் பட் கேன் ஒன்லி டேக். இப்போ புரியுதுங்களா? சம்டைம்ஸ் Yes, ரீடிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். இன்னும் சில क्वेश्चंस வரப்போகுது, இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இதா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன் இருக்கு ஏன் வரல அப்படிங்கிறது புரியணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பேசதான் சார் தெரியாது, நான் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிடுவேன்னு. அப்படி இல்ல, ரீடிங்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரீடிங்ல அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா பார்க்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ நீங்க நல்லா ஒருத்தருக்கு பேச்சு வருதுன்னா அவருக்கு லிசனிங்கும் வரும். ஒருத்தருக்கு நல்லா லிசனிங்கும் பேச்சும் வருதுன்னா அவரால் ரீடும் நல்லா பண்ண முடியும். ஒருத்தவரால் நல்லா ரீட் பண்ணி லிசன் பண்ணி ஸ்பீக் பண்ண முடியுதுன்னா அவரால் எழுதவும் முடியும். ஸோ ஆங்கில தாய்மொழியா இல்லாத பட்சத்தில் இந்த 4 ஸ்கில்லுமே ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். எல்லாமே அவ்வளோ முக்கியமான விஷயம். ரைட் கோதை மேம், நம்பர் 5. கோதை மேம் இருக்கீங்களா? Sofa for sale. Almost new sofa needs. Keep going. Okay. Sir, I have some network issue. Don't worry. நீங்க இது பண்ணலாம். இது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான். நான் சந்தோஷுக்கு போறேன். சந்தோஷ் ட்ரை பண்றீங்களா? எஸ் சார் ட்ரை பண்றேன் சார். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் சந்தோஷ். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். எஸ் சார், நான் ரீட் பண்றேன் சார். ஓகே சார். Sofa for sale. Almost new sofa needs a new home. As we are moving to a small apartment, buyer must collect. இன்னொரு வாட்டி படிங்க. சந்தோஷ் இன்னொரு வாட்டி படிங்க. ஸ்லோவா படிக்கணும், ஆனா வால்யூமா படிக்கணும். Sofa for sale. Yes sir. Sofa for sale. Almost new sofa needs a new home.
As we are moving to a small apartment, buyer must collect. மூணு ஆன்சரையும் படிங்க. Option படிக்கலாமா சார்? எடுத்துங்க. மூணு ஆன்சரையும் படிங்க. The sofa is perfect for a small apartment. The buyer must arrange to transport the sofa. The sofa is brand new. வெரி குட். டேக் யுவர் டைம். சந்தோஷ், அவசரப்படாதீங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க. ஐ வாண்ட் யூ டு டு த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டைமே நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் ஆன்சர் ஒரு வாட்டி யோசிச்சு வச்சுங்க, கையில வச்சுங்க உங்க ஆன்சரை. பார்க்கலாம். we will see. The sofa is நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது ஏவா பியா சி, அவ்வளவுதான் சொல்லணும். Sir, C, sir. ஓகே, சந்தோஷோட ஆன்சர் சி. ஏகாம்பரம் சார், உங்க ஆன்சர். ஒன் மினிட் சார். அது கையில வச்சிருங்க. டைம் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. மணிகண்டன், உங்க ஆன்சர். யாரு கையில வச்சிருக்கீங்களோ ஆன்சர் சொல்லுங்க. சோஃபா சார். மணி உங்க ஆன்சர். சார் ஏ சார். மணி வந்து ஏ. ஓகே ஓகே, உதயகுமார் சொல்லலாம். சி சார். சி ஆப்ஷன் சார். உங்க ஆன்சர் சி. ஹரிணி பிரியா இருக்கீங்களா? ஹாசினி சொல்லுங்க. நீங்க ஏவா இருக்குமா, பியா இருக்குமா, சியா இருக்குமா? Sir, yes. See, sir, The a sofa is perfect for a small brand new. apartment. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இங்க Sir, see, sir. என்ன பொறுத்த வரைக்கும் ஏகாம்பரம் சார், உங்க ஆன்சர் சி. ஓகே, இப்போ பாருங்க. லுக் அட் தட். ஹாசினி ட்ரை பண்ணுங்க. குட், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணிருக்கீங்க. வெரி குட். கோதை மேம் இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. உங்க ஆன்சர். Yes, sir. The sofa is perfect for a small apartment. A. ஓகே, இப்போ பாருங்க. ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணுவோம், பாத்துக்கோங்க. ஏகாம்பரம் சார், ஆல்மோஸ்ட் நியூ சோஃபா. பிராண்ட் நியூ கிடையாது, ஆல்மோஸ்ட் புதுசு. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட புதுசு, ஆனா புதுசு இல்ல. அந்த ஆல்மோஸ்ட்ங்கிற வேர்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா அந்த அட்வர்ப். ஆல்மோஸ்ட் நியூ சோஃபா. புரியுதுங்க மணி? Yes, sir. அப்ப the sofa is brand newங்கிறது கிடையாது. தூக்கிடுங்க, சிஏ தூக்கிடுங்க. ஆல்மோஸ்ட் நியூ சோஃபா needs a new home as we are moving to a small apartment. நாங்க சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுனால எங்களால இந்த சோஃபாவை இந்த சின்ன அபார்ட்மெண்ட்ல ஃபிட் பண்ண முடியாது. அதனால நாங்க விக்கிறோம். இப்ப பாருங்க, the sofa is perfect for a small apartment. மணிகண்டன் தப்பா ரைட்டா? தப்பா சார். அப்படியே தப்பு. பாத்தீங்களா? ஏவையும் தூக்கிட்டோம், சிவையும் தூக்கிட்டோம். பிஏ பார்க்கலாமா? பையர் மஸ்ட் கலெக்ட். பையர் தான் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணணும். அவரு தான் எடுத்துட்டு போகணும். நாங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கொடுக்க மாட்டோம். மணி புரியுதா? எஸ் சார். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். த பையர் மஸ்ட் அரேஞ்ச் டு டிரான்ஸ்போர்ட் தி சோஃபா. கோதை மேம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பாத்தீங்களா? Yes, sir. Yes, sir. சோ இம்பார்ட்டன்ட். ரீடிங் தான் இதுல தாய் ஸ்கில். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்ல தாய் ஸ்கில்னு சொல்ற மதர் ஸ்கில் வந்து ரீடிங் தான். இந்த LSRWல உங்களுக்கு ஸ்பீக்கிங் வரணும், லிசனிங் வரணும், ரைட்டிங்லாம் வரணும்னா ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஸ் அ ஃபாரினர், நம்ம தாய்மொழி ஆங்கிலமா இல்லாத பட்சத்துல ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நீங்க அங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அங்கதான் செட்டில் ஆவீங்க, அங்கதான் டயம் எடுத்துக்கீங்க, அங்கதான் மூச்சு விடுவீங்க. அதை பண்ணிட்டு ரீடிங்கை பண்ணிட்டு லிசனிங் உள்ள போங்க, பண்ணிட்டு ரைட்டிங் வழியா ஸ்பீக்கிங் போங்க. ரொம்ப ஈஸியா வந்துடும். ரைட், நவ் லுக் அட் திஸ். நோட் பண்ணிக்கிங்க. இதை நீங்க வீடியோ செக் பண்ணி தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் சொல்றேன் என்னன்னு. லுக் அட் தட். ஹாசினி ரீட் பண்ணுங்க அந்த பேராவை. இந்த பேரா மட்டும் ஹீரோன்னு படிங்க. அதை ஹீரோன்னு படிக்கலாம். ஹாசினி. Get euro 10 off when you spend over euro 50. Offer only available during 2-week sale. அவர் 2 weeks. இன்னொரு வாட்டி படிங்க ஹாசினி, இன்னொரு வாட்டி படிங்க. £10 off. Get euro 10 off
when you spend over euro 50, offer only available during our 2 week sale. வெரி குட் வெரி குட். இந்த 3 ஆன்சரையும் படிங்க ஹாசினி. Get euro 10 off all sales. Offer lasts 2 weeks. Spend up to euro 50 and save euro 10. டேக் யுவர் டைம் ஹாசினி. எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். ஏவா பிஎஸ். டேக் யுவர் டைம். பாக்கி எல்லாரும் உங்க ஆன்சரை கையில வச்சுக்கலாம். டேக் யுவர் டைம். நீங்க கரெக்டா சொல்லணும், அதான் எனக்கு வேணும். Sir, offer last 2 weeks. ஒரு நிமிஷம் ஏகாம்பரம் சார், ஒரே நிமிஷம் கையில மட்டும் வச்சுங்க. Okay, sir. ஹாசினிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், நம்ம பார்க்கலாம். So C is our answer. ஹாசினியோட ஆன்சர் சி. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். Yes, sir. Yes. ஏவா பிஎஸ்சி அது மட்டும் B, சொல்லுங்க. sir. இன்னொரு வாட்டி. B. பி. Sir, my answer is C, மணி sir. உங்க ஆன்சர். C, sir. பி பாய். C, sir. Sir, my answer. சந்தோஷ் சந்தோஷ் உங்க ஆன்சர். Sir, my answer is C, sir. ஓகே மேம் உங்க ஆன்சர். C. My answer is C, sir. இப்ப பாருங்க, இப்ப கொண்டு வரலாம் பார்க்கலாம். Get 10 euro off when you spend over 50 euro. 50 Sir, 50 யூரோக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணா 10 ஆஃப் சார். அப்ப வந்து ஏ வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? Get 10 off all sales, sir. எல்லா சேலுக்கும் 10 இல்ல சார். Work ஆகாது. ஆகுமா ஆகாதா? ஏ ஆகாது சார். ஆகாது சார். No. இன்னொரு வாட்டி கோதை மேம் அழகா சொல்லுங்க. ஏகாம்பரம் சார் எங்க சொல்லுங்க. ஆகாது சார். ஏன்னா ஆகாது. ஏன்னா மினிமம் 50 யூரோக்கு நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே ஹாசினி, இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஏ வரவே வராது. ரைட்? Yes, sir. ஏ வராது ஏகாம்பரம் சார். ஏ வராது. ஏ வராது சார். ஏன், என்ன ரீசன்? சார், கெட் 10 ஆஃப் ஆல் சேல்ஸ், எல்லா சேலுக்கும் அப்படின்னு சொல்லல சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃபர் ஒன்லி அவைலபிள் டூரிங் அவர் 2 weeks. என்ன சொல்லியிருக்காங்க? when you spend over 50 euro. ஓவர் 50 யூரோ சொல்லியிருக்காங்க. வெரி குட். yes sir. சூப்பர். இப்ப சொல்லுங்க பி. ஏகாம்பரம் சார் வருமா வராதா? பி வரும் சார். ஏ வரும். ஆஃபர் லாஸ்ட் 2 weeks. இந்த ஆஃபர் வந்து ஒன்லி 2 weeksக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சார். வெரி குட். ஏ சி வராதுங்க. இது வந்து ஓவர் 50 euro சொல்லிருக்காங்க சார். இங்க ஸ்பெண்ட் அப் டு 50 euro நீங்க இந்த சூப்பர் சி இருக்கு சார். அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் வந்து பி தான். வெரி குட். நீங்க எங்க போனாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இங்க கொண்டு வர முடியும். சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க. இது கொஞ்சம் ஹார்ட் தான், நம்ம பார்க்கலாம். இது வந்து B1 லெவல். இப்ப B2 லெவல் C1 C2 போறப்ப இன்னும் கஷ்டமா இருக்கும். பட் A2 வந்து இதோட ஈஸியா இருக்கும், A1 இதோட ஈஸியா இருக்கலாம். பட் இந்த லெவல் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இதுல நம்ம மேல போறோமா, ஃபுல்லா மார்க் எடுக்கிறோமா, ஸ்கோர் பண்றோமா, இல்ல குறைச்சலா ஸ்கோர் பண்றோமான்னு பார்த்தா அந்த லெவல் ஓரளவு தெரிஞ்சிடும். வெரி குட். கோதை மேம், இப்ப ஆடியோ சரியா இருக்கான்னு படிங்க. கேர்ஃபுல்லா படிக்கணும். Okay, sir. Hi, Paul. Charles phoned to say he can't meet you until 9 as he is working late. Can you email him before he finishes work to say if he's on? If this is okay. இன்னொரு வாட்டி படிங்க. Hi, Paul. Charles phoned to say he can't meet you until 9 as he is working late. Can you email him before he finishes work to say if this is on? If this is okay. Sorry, okay. Okay. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க 3 ஆன்சரையும் படிங்க கோதை மேம். A. Charles can't meet Paul at 9. B. Charles will email Paul. C. Paul should confirm that 9 is okay. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஃபுல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மைண்ட்ல ரன் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. மணி கையில வச்சுங்க, உங்க ஆன்சரை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், படிக்கணும். டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா சொல்லணும், அதான் முக்கியம். A is the answer, sir. Charles can't meet Paul at 9. ஏ. கோதை மேமோட ஆன்சர் வந்து ஹாசினி, உங்க ஆன்சர்.
பி, ஆப்ஷன் பி. உங்க ஆன்சர் பி. உதயகுமார் உங்க ஆன்சர் A option, sir. ஏ. சந்தோஷ் உங்க ஆன்சர் சார் சொல்லுங்க பாக்க. டோன்ட் வரி அபௌட் கரெக்டா இருக்காங்க. உங்களுக்கு மனசுல பட்டது கட் ஃபீலிங்கோட அடிங்க. சார் பி சார். பி. மணி உங்க ஆன்சர் C, sir. C. ஏகம்பரம் சார் உங்க ஆன்சர் இது பி தான் சார். இப்ப பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல ரீடிங் தான் தாய் ஸ்கில், மதர் ஸ்கில். நான் சொல்றது அந்த உதாசீனப்படுத்த வேணாம். நல்லா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து படிப்பாளிகளா இருப்பாங்க. பயங்கரமான படிப்பாளிகளா இருப்பாங்க. அவ்வளவு புக்கு படிச்சிருப்பாங்க. பெரிய பேச்சாளர்கள்லாம் பெரும் படிப்பாளிகளா இருப்பாங்க. அந்த ரீடிங்ல வந்து ஹாய் பால். பால்ங்கிறவங்களுக்கு எழுதப்படுது. யார் எழுதுறதுன்னு சொல்லலைங்க. சார்ல்ஸும் கிடையாது, பாலும் கிடையாது. ஆமா ஆனா சார். எழுதுறது வேற யாரும். அவங்க வந்து பால், சார்ல்ஸ் 2 பேரை குறிப்பிடுறாங்க. ஹாய் பால், சார்ல்ஸ் ஃபோன் டு சே ஹீ காண்ட் மீட். ஏகம்பரம் சார் இங்க ஹீனா என்னங்க? ஹீனா என்ன? யாரு ஹீங்க? அவரு யாரை இது சொல்றாரு சார்? அதே இங்க யாரு? சார்ல்ஸ் ஃபோன் டு சே ஹீ காண்ட் மீட் யூ until 9. இங்க ஹீங்கிறது யாரு? மணி ஹீங்கிறது யாரு? சந்தோஷ். Charles, sir. Charles. சார்ல்ஸ் ஃபோன் டு சே ஹீ காண்ட் மீட். சார்ல்ஸ் காண்ட் மீட் யூங்கிறது யாரு? Paul. Paul. பால். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். until 9 9 மணி வரையிலும். கோதை மேம் இதுக்கு மட்டும் மீனிங் சொல்லுங்க. சார்ல்ஸ் ஃபோன் டு சே ஹி காண்ட் மீட் யூ until 9 AM 9 as he is working late. அதுக்கு மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. அவன் ஃபோன் பண்ணி சொன்னா அவனை மீட் பண்ண முடியல 9 மணி வரைக்கும். இன்னொரு வாட்டி எங்கேயோ தமிழ்ல இருக்குறாங்க. சார்ல்ஸ் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு? ஃபோன் பண்ணி சொன்னா அவன் அவனால மீட் பண்ண முடியல. அவனால மீட் பண்ண முடியாது. முடியாது until 9. ஏன் மீட் பண்ண முடியாது? வேலையில லேட் ஆயிடுச்சு. வேலையில லேட்டா ஒர்க் பண்ண போறான். லேட்டா ஒர்க் பண்ண போறதுனால அவனால லேட்டா ஒர்க் பண்ண போறதா அவனை மீட் பண்ண முடியாது. அவனை மீட் பண்ண முடியாது. இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் படிங்க. கேன் யூ ப்ளீஸ் குயிக்லி ரீட். கேன் யூ இமெயில் him before? Can you email him before he finishes work to say if this is okay? This is on. இப்ப சொல்லுங்க. இங்க யூங்கிறது யாரு? Can you யூங்கிறது யாரு? Paul. இமெயில் himங்கிறது யாரு? himங்கிறது யாரு? Charles. Before he finishes Charles. இப்ப கோதை மேம் தமிழ்ல சொல்லுங்க. Can you email him before he finishes work to say this is okay? என்ன சொல்ல வர்றாரு? அவனுக்கு இமெயில் பண்ண முடியுமா? before work பண்ற he finish before அவர் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி. எதுக்காக ஃபோன் பண்ணனும்? எதுக்காக இமெயில் பண்ணனும்? to say if this is okay. this isங்கிறது என்னங்க? thisங்கிறது என்ன? 9 மணிக்கு மேல தான் மீட் பண்ண முடியும். அத வந்து மென்ஷன் பண்றாங்க சார். இந்த டைம்க்கு மீட் பண்ண முடியாது. வெரி இப்ப சந்தோஷ் சொன்ன ஒரு பாயிண்ட். சந்தோஷ் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. thisங்கிறது என்னங்க? 9 மணிக்கு மேல தான் மீட் பண்ண முடியும். ஓகேவா அது அப்படிங்கிறதுக்கு. அப்படிங்கறத யாரு என்ன பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும்? சார் பால் சார்ல்ஸ்க்கு இமெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும் சார். வெரி குட். இப்ப வரிசையா வருவோம். சார்ல்ஸ் காண்ட் மீட் பால் at 9. உண்மையா பொய்யா? சார்ல்ஸ் காண்ட் மீட் பால் at 9. சந்தோஷ். ஃபால்ஸ் சார். ஏன் ஃபால்ஸ்? சார் அட்டெண்ட் மேபி 9 o'clock மேல கூட இருக்கலாம் சார். உள்ள கூட இருக்கலாம் சார். வெரி நைஸ். until 9 AM தான் ஒரே வார்த்தை தான். until 9 AM இது பண்ண முடியாது. ஆனா 8:59 வரைக்கும் பண்ண முடியாது. ஆனா 9 மணிக்கு பண்ணலாம் சார். மீட் பண்ணிடலாம். அப்ப சார்ல்ஸ் காண்ட் மீட் பால் at 9ங்கிறது தப்பு. until 9 வந்திருக்கணும். அட்டு போட்டாங்க. அப்ப 9 o'clock பார்க்க முடியும். 8:59 59 செகண்ட் வேணா பார்க்க முடியாது. சூப்பர். இப்ப சொல்லுங்க சந்தோஷ். பி ரைட்டா தப்பா? எஸ் சார், பி கரெக்ட் சார். ஏன்னா சார்ல்ஸ்னால மெயில் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சார். இருங்க எங்கேயோ இருக்குது. Can you email him before he finishes work? அவர் வர்க் 9 வரையும் இருக்கு சார். யார் இமெயில் பண்ணனும்? பால் வந்து இமெயில் பண்ணனும் சார். பால் இமெயில் பண்ணனும்.
பால் தான். இங்க சார்ல்ஸ் இமெயில் பண்ற மாதிரி எதுவுமே இல்லையே. So wrong. அவர் இமெயில வேணா செக் பண்ணிக்கலாம் 9 மணிக்குள்ள வந்துதான்னு. Okay. சந்தோஷ் எங்க மிஸ் பண்ணீங்க? Can you Sir, email him? Can You Paul email Charles before before he Charles finishes work to say if 9 a.m. is 9 p.m. is okay or post 9 p.m. is okay. இப்போ எனக்கு C-க்கு வாங்க, அப்புறம் B-க்கு வருவோம். Paul should Yes, sir. confirm that 9 is okay. தப்பா ரைட்டா? தப்பு சார், அவர் கன்ஃபார்ம் பண்ணல சார் 9 ஓகேன்னு. இல்ல should confirm. இல்ல should confirm. Right, sir. Right. Until Right, 9 sir. வரைக்கும் தான் பேச Paul முடியாது should சார். confirm that 9 is okay. மணி இருக்கு தமிழ்ல என்னங்க? சார் அவர் 9 o'clockல இருந்து பார்க்க should confirm that 9 o'clockல இருந்து பார்க்க முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு சார். பால் ஏன்னா அங்க யார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும்? சார்ல்ஸ் டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவு தானே முடிஞ்சு போச்சே. கோதை மேம் இப்ப சொல்லுங்க, ஏவா பியா சியா? C, sir. சி தான் வரும். ஏஎம்ல சார் பி வரவே முடியாது. ஏன்னா சார்ல்ஸ் மெயில் தான் செக் பண்ணுவாரு பால் அனுப்பியிருக்காரான்னு. Yes, sir. அது வந்து இந்த லெட்டர் எழுதுற நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, பால் நீங்க சார்ல்ஸுக்கு ஒரு 9 o'clock முன்னாடி ஒரு இது போட்டுருங்க, ஒரு மெசேஜ் போட்டுருங்க, உங்களால பிக் பண்ண முடியுமா இல்லையான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ரெடி ஆகிக்குவாருங்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இப்ப ஆனா கோதை மேம் இப்ப உங்களால கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? பி இருக்க முடியாது இல்லையா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஏவும் Yes, இருக்க sir. முடியாது. மணி சூப்பர் ஜாப் மணி, வெரி நைஸ், சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னாரு. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். நீங்க பூந்து விளையாடலாம், நீங்க ரீடிங்ல தரவாங்க. ரீடிங்னா சும்மா வாய் விட்டு படிக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா கலக்கிடலாம். சில புக்கு சில பேர் பார்த்துட்டு என்னால இது புரியவே இல்லைம்பாங்க. அதுக்கு அந்த அந்த ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அவ்வளவுதான். ரைட்? இப்ப பாருங்க கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஏகம்பர சார் நம்ம 3 படிக்க முடியுமா பாருங்க. Put notice. Please tell your waiter today. Please tell your waiter today if you have to avoid certain foods before you make your order. மூணுமே படிங்க. The waiter will explain our special meal of the day. Inform us of any issue with your diet. Orders must be paid for before you eat. இதுல என்ன பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் மீல் நீங்க மீல்ஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்க ப்ளூரல் எதுக்கோ இஷ்யூஸ்ன்னு எனி இஷ்யூஸ்ன்னு ப்ளூரல்ல சொல்லணும். அதுதான் தப்பு. பாக்கியெல்லாம் ரொம்ப தெளிவா இது பண்ணீங்க. ஏஎம்எல் சார் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஏவா பியா சியான்னு மட்டும் சொல்லுங்க. Please tell your waiter today if you have to avoid certain foods before you make your order. The waiter will explain our special meals of the day. Inform us of any issues with your diet. Orders must be paid. Sir, B, sir. பி உங்களோட ஆன்சர். மணி உங்க ஆன்சர். பி தான் சார். சந்தோஷ் உங்க ஆன்சர். Sir, B, sir. பி. சந்தோஷ் எங்க நீங்க பின்னு ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? எந்த இடத்துல வச்சு சொல்றீங்க? Sir, if you have to avoid certain foods before you make your order. வெரி So, குட். வெயிட்டர் கிட்ட முன்னாடியே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்கன்னா வெயிட்டர் கிட்ட முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அருமையான அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப சூப்பரா வந்தது. இதுதான் சில வாட்டி அந்த வார்த்தைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்காதப்ப தப்பு வரும். இப்ப பாருங்க, சர்டன் ஃபுட்ஸ் படார்னு அடிச்சாரு, அவாய்ட் சர்டன் ஃபுட்ஸ். அழகா அந்த டயட்டோட ஈக்குவேட் பண்ணி எல்லாருமே நல்லா சொன்னீங்க. இது கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியுது. கொஞ்சம் வார்த்தையில அவங்க வந்து அட்டுக்கு பதில் அன்டில் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் இந்த ப்ரொபோஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். கரெக்டா என்ன சொல்ல வர்றாங்கன்னு. வெரி நைஸ், சூப்பர். இந்த இதுல இந்த குரூப்பாவே நல்லா பண்ணீங்க. 4 மணி 4. Yes, sir. Tracy, the boss has just called. Her train got in at 1. It's nobody from the office is around to pick her up. Could you call a taxi for her and let her know? இன்னொரு Let her know. மணி, எனக்கு என்னமோ தடுமாற்றம் தெரியுது. எனக்கு இன்னும் Okay, கொஞ்சம் sir. நல்லா வால்யூமா பேசணும். ஸ்லோ பண்ணுங்க, வால்யூமா பண்ணுங்க, ரிதம்ஸா பண்ணுங்க, ஃப்ளூயண்டா பேசுங்க, படிங்க. Okay, sir. Tracy, the boss has just called. Her train got in at 1.
1 a.m. 1 a.m. If nobody from the office is around to pick her up, could you call a taxi for her and let her know? குட் ஜாப், குட் குட். இந்த 3 ஆன்சரையும் படிங்க, அப்புறம் டைம் எடுத்துட்டு உங்க ஆன்சரை சொல்லுங்க. 3 ஆன்சரையும் படிங்க. Tracy needs to take a taxi to the station. The boss needs to be collected from station. The boss does not know when the train arrives. சூப்பர். மணி கொஞ்சம் டைம் எடுத்துங்க, உங்க ஆன்சரை சொல்லுங்க. பாக்கி எல்லாரும் உங்க ஆன்சரை கையில வச்சிருங்க, நம்ம பேசலாம். சரி, டைம் எடுத்துங்க மணி, ஓகே சார். அவசரப்படக்கூடாது. சரி, சார். மணியோட ஆன்சர் ஏ. கோதை மேம், உங்க ஆன்சர் எனக்கு வேணும். பி சார், பி. கோதை மேமோட ஆன்சர் வந்து பி. சந்தோஷ், உங்க ஆன்சர்? சார் பி சார். பி. உதயகுமார், உங்க ஆன்சர்? இன்னொரு வாட்டி உதயகுமார். ஏ ஆப்ஷன் சார். ஏ ஆப்ஷன். ஹாசினி, உங்க ஆன்சர்? பி ஆப்ஷன் சார். பி ஆப்ஷன். ஹாசினி, எதுக்கு பிங்க? இங்க எதனால பிங்கிறீங்க? ட்ரேசி, the boss has just called her train gets herங்கிறது யாருங்க? herங்கிறது யாரு? her train. ட்ரேசி. ட்ரேசி. ஓ, ட்ரேசி இல்ல. herங்கிறது யாருங்க? மணி. பாஸ். herங்கிறது பாஸ். Yes, yes, sir. பாஸ். could you call a taxi? குட்ங்கிறது யூங்கிறது யாருங்க? ட்ரேசி சார். ஓ, யூங்கிறது யாரு? ட்ரேசி. எழுதுனது யாரு? ஷீலா. இப்ப சொல்லுங்க, சொல்லுவோம். ட்ரேசிக்கு எழுதுறாங்க ஷீலா. பாஸ் வந்து இப்பதான் கூப்பிட்டாங்க நம்மள. அவங்க வந்து அவங்க ட்ரெயின் 1 மணிக்கு வருது, இதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1 மணிக்கு வருதுங்கிறாங்க. இஃப் நோபடி ஃப்ரம் த ஆஃபீஸ் இஸ் அரவுண்ட் டு பிக் ஹர் அப், யாருமே அந்த சமயத்துல நம்ம ஆஃபீஸ்ல இல்லைன்னா போய் பிக் பண்றதுக்கு ஒரு கேப, ஒரு டாக்ஸிய நீ அரேஞ்ச் பண்ணு. நம்ம பாஸுக்காக நீ அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு ஷீலா வந்து ட்ரெஸ். இப்ப இதுதான் மீனிங், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஏன் சார் ட்ரேசி நீட்ஸ் டு டேக் a taxi to the station அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஓகே, ட்ரேசிக்கு டாக்ஸி ட்ரேசிக்கு ஸ்டேஷன் போறதுக்கு டாக்ஸி தேவை. எடுக்கணும், டாக்ஸி எடுக்கணும். ஆமா, அது உண்மையா பொய்யாது? போய் ஏன் யாரும் இல்லன்னா இல்ல, யாரும் இல்லன்னாங்கறத விட ட்ரேசி நீட்ஸ் டு டேக் a taxi to the station. ட்ரேசி இல்ல சார், பாஸ்க்கு தான் கால் டாக்ஸி மட்டும் புக் பண்ணு. பண்ணு சார். கால் பண்ணி புக் பண்ணுவோம் வாங்குறது. இல்ல சார், பாஸ்க்கு தான் டாக்ஸி புக். பாஸ்க்கு தான் டாக்ஸி. ட்ரேசி போற மாதிரி யாருமே சொல்லி, யாராவது இருந்தா போகணும். பாஸ் தான் பிக் பண்ணணும். ட்ரேசி ஓட்ட போறது இல்ல. ஏ போய் தானே? பி. வெரி குட். பி. the boss needs to be collected from the station, sir. என்ன அர்த்தங்க? பாஸ் ஸ்டேஷன்ல கலெக்ட் பண்ணனும் அப்படின அர்த்தம் சார். இது உண்மையா பொய்யா? உண்மை சார். வெரி குட். யார் இருக்காங்களோ இல்லையோ டாக்ஸி ஏனாவது பிடிச்சு அவங்கள கொண்டு வந்துடணும். ஏன்னா 1 மணிக்கு வர்றதா சொல்லிட்டாங்க. வெரி குட். சி, the boss doesn't know when the train arrives. தமிழ் என்னங்க இருக்கு? பாஸ்க்கு ட்ரெயின் எப்ப வரும்னு பாஸ்க்கு தெரியாது. அது உண்மையா? போய். நோ சார். her train gets in at 1. அவங்க சொன்னாங்க, இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க 1 மணிக்கு வரும். வெரி குட். பாருங்க எவ்வளவு ஸ்லிப் ஆயிட்டோம் பாத்தீங்களா? நம்ம ரீடிங் அவ்வளவு ஈஸியில நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா உள்ள விஷயத்த கூட தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒண்ணு எழுதிருப்போம், அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்போ புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒண்ணு பேசுவோம், எதிராளி வந்து தப்பா நம்ம பேசுறத புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கிங் மாரி எல்லா ஸ்கில்லுமே டிஃபிகல்ட் தான். நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாதான் அதை கரெக்டா இது பண்ண முடியும். வெரி குட். சந்தோஷ், அந்த 5 படிங்க. நம்பர் 5. எஸ் சார். வாண்டட் volunteer driver for local community center.
would shoot retired person as only 1 hour per day, Monday to Friday. One more time படிங்க சந்தோஷ். Wanted volunteer driver for local community center would suit retired person as only 1 hour per day, Monday to Friday. சூப்பர். நீங்க உங்க ஆன்சர் சொல்லுங்க சந்தோஷ். பாக்கி எல்லாரும் ஆன்சர் கையில வச்சுங்க, எனக்கு தெரியும். சந்தோஷ், நீங்க உங்களுக்கு டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, கரெக்டா சொல்லுங்க. சந்தோஷ், உங்க ஆன்சர். Sir, yes, sir. உங்க மணி, உங்க ஆன்சர். Sir, C, sir. சி. ஏகம்பரம் சார், உங்க ஆன்சர். Sir, 1 minute, sir. ஓகே. கோதை மேம் கையில வச்சுங்க உங்க ஆன்சரு. Okay, sir. ஹாசினி, உங்க ஆன்சர். A, sir. கோதை மேம், உங்க ஆன்சர். C is the answer. சி. ஓகே. ஏகம்பரம் சார் ஒரு வாட்டி இது பண்ணிடலாம். ஒன் மோர் டைம். Sir, அதான் volunteer driver for local community center to shoot retired persons as only 1 hour per day. Driver needed for 5 hours a week. ஏதான் சார். வாவ், வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மனசாலே படிச்சிட்டீங்க. வெரி குட். கோதை மேம், Yes. volunteer driver for local community center would suit retired person as only 1 hour per. Wanted, யார் வாண்டட்? volunteer driver. யாருக்கு? லோக்கல் கம்யூனிட்டிக்கு. ஆமாங்க சார். எப்படிப்பட்டது? would suit retired person. Retired person. ரிட்டையர்ட் பர்சன் டிரைவரா இருக்கணும். ரிட்டையர்ட் பர்சன்ஸுக்கு டிரைவர் இல்ல, ரிட்டையர்ட் பர்சன் டிரைவரா இருக்கணும். ஒன்லி 1 hour per day, மண்டே டு ஃப்ரைடே 5 நாளுங்கிறப்ப 5 hours வந்தது. இப்போ டிரைவர் நீடட் ஃபார் ரிட்டையர்ட் பீப்புள் வந்து தூக்கிடலாம். சிஏ. ஏன் சிஏ தூக்கிடலாம்னா, ரிட்டையர்ட் பீப்புள் தான் டிரைவரா வேணுமே தவிர ரிட்டையர்ட் பீப்புளுக்கு டிரைவர் தேவைப்படும். Got it, sir. அந்த வுட் சூட் ரிட்டையர்ட் பர்சன் இருக்கு, ஃபார் ரிட்டையர்ட் பர்சன் கிடையாது. அதனாலதான் அது ரொம்ப Okay. சிஏ தூக்கிடணும். Okay. Okay. லிஃப்ட்ஸ் அவைலபிள் டு கம்யூனிட்டி. லிஃப்ட்டை பத்தி எதுவுமே நோட் பண்ணல, பி அப்படியே தூக்கிடலாம். ஏங்கிறது தான் கரெக்ட். வெரி குட். மோஸ்ட் ஆஃப் யூ டிட் வெல். சூப்பர். சில வாட்டி கணக்கும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் வேணும்னா போட்டிருக்கு இல்லைங்களா? Sir, யா. Yes, sir. 5 hours a week கொடுத்திருக்காங்க சார். Only Monday to Friday, 5 days only. 5 days. இப்போ 1 hour per day 5 மணி. 1 hour per day. அப்ப சாட்டர்டே சண்டே விட்டுட்டு 5 hours per week. சாட்டர்டே சண்டே இல்லாம 5 மணி நேரம் தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுறாங்கிறாங்க. புரியுதுங்களா? அது வந்து 1 வீக்ல அந்த 2 நாள் ஆஃப். ஒரு 1 வீக் கொடுக்கலையேன்னு. பட் பாக்கி ரெண்டுமே தப்பா இருக்கு பாருங்க. Yes, sir. ஆல்ரைட். கோதை மேம், இதை படிங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஒரு நிமிஷம் சார். The wordings ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு. ஒரே 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 நிமிஷம். இப்ப பரவாயில்லையா? ஓகே. ஓகே சார். மேன் இல்ல man with a van for help with pieces of furniture or smaller items and garden rubbish. Call 0778565563. வெரி குட். இன்னொரு வாட்டி படிங்க. அது மேல உள்ளது மட்டும் இன்னொரு வாட்டி படிங்க. Man with a van for help with pieces of furniture or smaller items and garden rubbish. அவ்வளவுதான். இப்ப ரொம்ப ஈஸியா நினைச்சிட கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை வெவ்வேறு மீனிங்ல கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கோதை டைம் எடுத்து சொல்லுங்க. பாக்கி கேள்வி வச்சு. B is the answer, sir. Can transport large or small items. மணிகண்டன், உங்க ஆன்சர். Sir, B, sir. B as in boy. ஓகே. ஏகம்பரம் சார், உங்க ஆன்சர். சார், ஒரு நிமிஷம் சார். ஓகே.
பி தான் சார். பி. சந்தோஷ் உங்க ஆன்சர். பி தான் சார். ஹாசினி B, sir. உங்க ஆன்சர் சி. ஓகே ஆல் ரைட். ஆல்மோஸ்ட் B option, sir. பி. பிஎஸ் இன் பாய். ஓகே எல்லாருமே பி தான். பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பீசஸ்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது? ஃபர்னிச்சர்ங்கிற வார்த்தை எதெல்லாம் குறிக்குது? ஃபர்னிச்சர் Small furnitures. இல்ல, இப்ப ஃபர்னிச்சர்ஸ்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு வார்த்தை இல்லை இங்கிலீஷ்ல. ஒன்லி ஃபர்னிச்சர் தான். ப்ளூரலுக்கும் ஃபர்னிச்சர் சிம்பிளா இருக்கும். ஃபர்னிச்சர் சொல்லுங்க. ஃபர்னிச்சர்ல எதெல்லாம் குறிக்குது சந்தோஷங்க? Chair, sofa. Chair, table, bureau, sofa. Large items. Wooden Bureau. Closet bar. Bureau. வெரி குட். அதுல வந்து க்ளோசெட் உங்களுக்கு வந்து எது வேணாலும் சொல்லலாம். நீங்க பெரிய பீரோ கூட சொல்லலாம். அப்ப பெரிய ஐட்டமா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட சின்ன ஐட்டம். ஃபர்னிச்சர்ல எல்லாமே வந்துடும், எவ்வளவு பெருசு வந்துடும். அப்படிங்கிறதுனால இப்ப லார்ஜ் ஐட்டம் should be broken into pieces வருமா இங்க? சி. No sir. இந்த பீசஸ் வந்து உடையுது, அந்த பீசஸ். இது புரியுதுங்களா மணி? லார்ஜ் ஐட்டம் should be broken into pieces. இந்த பீசஸ்க்கு மீனிங் என்னங்க இங்க? Sir, pieces means பீஸை எடுக்குது சார். உடைக்கிறது சார். உடைஞ்சதுக்கு அப்புறம் வர்ற துண்டு. அதான் சார். இப்ப பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னு ஏலையும் இருக்கு, இங்க கொஸ்டின்லயும் இருக்கு. அங்க பீசஸ்னா என்ன அர்த்தம்? அது உடைஞ்ச துண்டு கிடையாது. உடைஞ்ச துண்டுகள் சார். இல்ல, உடைஞ்ச துண்டு கிடையாது. இல்ல, ஃபர்னிச்சர்ஸே சார். ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஒரு பீஸ் சார். ஒரு பீஸ் ஒரு பீஸ் சார். ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஒரு பீஸ் சார். சேர்னா ஒண்ணு, டேபிள்னா ஒண்ணு. ஐட்டம் ஐட்டம்னு சொல்ற அந்த வார்த்தை தான். ஓ, எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா கோதைமா? ஏல உள்ள பீசஸ்க்கும் சில உள்ள பீசஸ்க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. Yes sir. ஆன்சர் கரெக்ட். நீங்க எல்லாருமே கரெக்டா பண்ணீங்க. கேன் டிரான்ஸ்போர்ட் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஐட்டம். சூப்பர், குட் குட். அந்த லாஜிக்கலா நிறைய விஷயம் உள்ள போயிருக்கு மைண்ட்ல. வெரி நைஸ், சூப்பர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். டைம் எடுத்துங்க. ஐ வில் கோ வித் ஹாசினி ஹியர். ஹாசினி, நீங்க ஹாய் ஜென்னி படிங்க. Hi Jenny, are you around this afternoon? I have got an important delivery coming and someone need to sign for it. Can you let me know your plans so I can decide what to do? Gil. Someone needs to. need to னு படிச்சீங்க, அப்படி படிச்சிட கூடாது. someone needs to. அதான் கிராமர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ரொம்ப நல்லா படிச்சீங்க. இன்னொரு வாட்டி படிங்க ஹாசினி. Hi Jenny, are you around this afternoon? I have got an important delivery coming and someone needs to sign for it. Can you let me know your plans so I can decide what to do? Gil. Gil, very nice. டைம் மட்டும் எடுத்துங்க ஹாசினி. உங்க ஆன்சரை சொல்லுங்க, பாக்கியெல்லாம் ஆன்சர் வச்சிருங்க. கொஞ்சம் ட்ரிக்கி, சில பேருக்கு இது கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஹாசினி, நீங்க சொல்லலாம், டைம் எடுத்துட்டு சொல்லலாம். ஹாசினி ரெடியா இருந்தா சொல்லுங்க. Option A, sir. உங்களுக்கு ஹாசினியோட ஆப்ஷன் ஏ. சந்தோஷ், உங்க ஆன்சர். Sir, 1 second sir. சந்தோஷ் ஏவா பிஎஸ்சியா? மணிகிட்ட போயிட்டு வருவோம். மணி, உங்க ஆன்சர். Yes sir. Sir, C sir. மணிக்கு வந்து சி. சந்தோஷ்? We'll go with Kodai ma'am. Kodai ma'am. B is the answer, sir. B. BS and boy. Sir, my Yes, answer is option C sir. சந்தோஷ், உங்க Santosh. answer? C sir. இப்ப எல்லாருமே ஒன்னு சொல்லிருப்பேன். ஏ பி சின்னு சொல்லிருக்கேன். ஏன் சார்? பி சார். பி. ஓகே, இதுலதான் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். உதயகுமார் ட்ரை பண்றீங்களா?
See, sir. See, look at this. Are you around this afternoon? ஜென்னி வந்து ஜென்னிட்ட வந்து கில் கேக்குறாப்புல, நீ Yes, sir. இந்த ஆஃப்டர்நூன் இருப்பியா, நீ வீட்ல இருப்பியா? Yes, sir. வீட்ல இருப்பியான்னு கேக்குறாரு. ஐ ஹாவ் காட் அன் இம்பார்ட்டன்ட் டெலிவரி. ஒரு கொரியர் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டா வருது. சம்மன் நீட்ஸ் டு சைன் ஃபார் இட். அது சைன் பண்ணி சில வாங்கணும். பேர் யாரோ ஒருத்தர் சைன் பண்ணணும். சைன் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சைன் பண்ணணும். Yes, sir. அதனால நீ இருப்பியா, Can you let me know your plans? நீ எங்கேயாவது வெளில போறியா இல்ல இருக்கியான்னு எனக்கு சொன்னேன்னா அதுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நான் நான் டிசைட் என்ன பண்ணுவேன். செய்வேன்? டிசைட் பண்ண முடியும். முடியும். I can decide what to do. இப்போ சொல்லுங்க, ஏ வந்து ஜென்னிஸ் டு ஸ்டே அட் ஹோம். இது உண்மையா? இது இல்ல தமிழ்ல சார். No, sir. stay at No, home no. என்ன தமிழ்ல? No. Any should stay. வீட்டுல தங்கணும் அப்படின்னு அர்த்தம் சார். அங்கே ஆக வேண்டும். அப்படி ஒரு அதான் சார். நிர்பந்தம் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். வெரி குட். வீட்ல இருக்கியான்னு தான் கேக்குறான். மாடல் வெர்ப் சுட புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். Yes, sir. ஏவ தூக்கிட்டோம். ஜென்னி ஹாஸ் டு சைன் ஃபார் தி டெலிவரி. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க ஏகம்பர சார், என்ன சொல்ல வராங்க? Has to sign. யாராவது ஒருத்தர் டெலிவரியில சைன் பண்ணணும் அப்படின்றாங்க சார். ஆனா பீல அப்படி சொல்ல, பீல என்ன சொல்றாங்க? Jenny has to sign. அப்படின்னா அவங்க தான் வந்து சைன் பண்ணணும். அவங்க தான் வந்து சைன் பண்ணணும்னு ஏதாவது இருக்குதா? இல்ல சார். இல்ல இல்ல இல்ல, பிஏ தூக்கணும். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஏ ஏன் தூக்கணும்னு இப்ப பாருங்க, எங்க சொல்றாங்க? someone needs to sign for it. Jenny has to sign for the. No, not Jenny. யார் வேணாலும் ஒரு ஆள் இருந்தா போதும். சார், இருக்கீன்னு சொல்லு. வீட்ல நீ இருப்பியான்னு கேக்கும்போது அப்ப அவங்க தானே சார் சைன் பண்ணணும். இப்ப பாருங்க, can you let me know your plans? நீ இங்க வீட்ல இருப்பியா இல்ல வெளில போவியான்னு உன்னோட பிளான சொல்லிட்டேன்னா, so I can decide what to do. அதுக்கு பேஸ் பண்ணி நான் வேற யாராவது அரேஞ்ச் பண்ணிக்க, இல்ல நானே கூட வந்துடுவேன். புரியுதுங்களா? ஓ, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சி, ஜென்னி ஹாஸ் டு கான்டாக்ட் கில். எதுக்காக கான்டாக்ட் பண்ணும் கில்ல? ஹாசினி, எதுக்காக ஜென்னி வந்து கான்டாக்ட் பண்ணும் கில்ல? இருக்காங்களா இல்லையான்றத அவங்க சொல்றதுக்கு சார். சொல்றதுக்காக. எஸ் எஸ் சார். வா, வாட் a வே. இப்ப ரீடிங் வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு நுணுக்கமான விஷயம்னு புரியுதுங்களா? எஸ் சார். எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம். ஒரு ரைட்டர் எழுதுறாருன்னா எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க கூடாது, எவ்வளவு பெரிய விஷயம் தப்பு பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஜென்னி இருந்தே ஆகணும்னு சொல்லவே இல்லை, ரொம்ப தெளிவா இருக்குது. அப்ப ஏவும் பியும் கேன்சல் ஆகுது, சி மட்டும் தான் வருது. ஹாசினி, do you agree with it? C is the right answer. Do you agree? yes sir. ஏன்னா பி இருக்கவே முடியாது. யார் வேணாலும் இருக்கலாம் ஜென்னிக்கு பதில். ஜென்னி இருக்கலாம், ஜென்னி இல்லாம இருக்கலாம், இவரே வரலாம், இவரே கில்லே வரலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் ஏவும். பி எந்த மாதிரி ஒரு நிர்பந்தமோ ஏவும் ஒரு நிர்பந்தத்துல போடுறாங்க. அப்படி கிடையாது, அப்படி ஒரு கம்பல்சரி ஒரு மேண்டேட்டரி கிடையாது. சி இஸ் த ஆன்சர். ரொம்ப முக்கியம் படிக்கிறப்ப. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சிடணும். அப்புறம் ஓவர் கான்பிடன்ஸ் எப்பயுமே இருந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு மனநிலையில் எழுதியிருப்பாங்க, அதை கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கேர்ஃபுல். ஓகே சார். சூப்பர். இது மணி படிச்சிருக்கீங்களா? நம்பர் 3 படிங்க. Yes, sir. In case of fire, operate nearest fire alarm and go to outside meeting point. இன்னொரு. In case of fire, operate nearest fire alarm and go to outside meeting point. வெரி குட். ஏபிசி மூணுத்தையும் படிச்சிருங்க. Leave the building, call an operator, the fire alarm is outside. வெரி குட், நல்லா படிச்சீங்க. டைம் எடுத்துங்க, ஆன்சர் மட்டும் சொல்லுங்க எனக்கு. Option A, sir. சூப்பர். எங்க இருந்து பிடிச்சீங்க? சார், ஏன்னா ஆப்ரேட் நியரஸ்ட் ஃபயர், அதாவது ஃபயர் அலாம் பக்கத்துல இருந்தா அதை ஆப்ரேட் பண்ண சொல்றாங்க, அது அங்க வரல சார். அதே மாதிரி கோ டு த அவுட் சைடு மீட்டிங் பாயிண்ட், அதான் அங்க சொல்ல வராங்க. இதே கால் அண்ட் ஆப்ரேட்டர் அது அங்க சொல்லல. அதை பத்தி இந்த ஃபயர் அலாம் இஸ் அவுட் சைடுங்கிறது தப்பான இன்ஃபர்மேஷன். சூப்பர். ஃபயர் அலாம் உள்ள இருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணிட்டு உடனே நீங்க வெளில போங்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இது இந்த கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பட் ரொம்ப அருமையா ஒரு மணி வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, பிரமாதமா பண்ணாரு. ஏன் அந்த ரெண்டும் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. அதனால பொதுவா எல்லாருக்குமே ஏன் இருந்தது ஆன்சரு.
உதயகுமார் உங்க Yes, sir. தேவை இருந்ததா? Yes, sir. Yes, sir. Yes, sir. வெரி குட் கோதை மேம், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். கோதை மேம் 4, கேர்ஃபுல். Hi, Megan. I need to cancel my hair appointment tomorrow. I am not sure what I am doing next week, but I will email you soon to arrange another time. Kat. இன்னொரு வாட்டி படிங்க. Hi, Megan. I need to cancel my hair appointment tomorrow. I am not sure what I am doing next week, but I will email you soon to arrange another time. Kat. வெரி குட், நல்லா படிச்சாங்க. எழுதுறது கேத்து, எழுதப்படுறது மேகன். ஏபிசி மூணுத்தையும் ஆன்சர் படிச்சிருங்க I மேம். need to cancel. எல்லாத்தையும் வாய் விட்டு படிங்க. Not மூணு sure answer. what I am doing next week. கேத் Kat. Can't. படிக்க முடியுதா? படிச்சிருங்க. Kath can't arrange an appointment yet. Kath would like an appointment next week. Kath will call next week. யோசிச்சு சொல்லுங்க. ஏவா பிஎஸ்சி அண்ட் Okay, sir. I need to cancel. I'm not sure what I'm doing next week. எல்லாரும் ஆன்சர் கையில வச்சுக்கோங்க. I நம்ம will பார்க்கலாம் எப்படி email you டிஸ்கஸ் soon to பண்ணலாம். arrange another time. I can't. Kath, B is the answer. பிஎஸ் அண்ட் பாய். ஏஎம்எல் சார் உங்க ஆன்சர் குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். Yes, sir. ஏ. ஹாசினி உங்க ஆன்சர். B, sir. பி. உதயகுமார் உங்க ஆன்சர். C, sir. மணி உங்க ஆன்சர். C, sir. சந்தோஷ் உங்க ஆன்சர். Yes, sir. ஆல் ரைட், வில் கோ வித் மணி. மணி வந்து கேன்சல் மை ஹேர் அப்பாயின்மெண்ட். ஐங்கிறது இங்க யாருங்க? Sir, ஐங்கிறது Cat. ஐ நீட் டு கேன்சல் மை ஹேர். கேத்னு படிப்பாங்க. Okay. Sorry, sir. I changed my answer. A is the answer. ஐ நீட் டு கேன்சல் மை ஹேர் அப்பாயின்மெண்ட் டுமாரோ அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? Sir, A is the answer. ஏங்க Sir, actually அவன் appointment எப்போன்னு கொடுக்கல. அவன் எப்போன்னு கரெக்டா இன்னும் முடிவு சொல்லல. செய்யாம இருக்காங்க. முடிவு செய்யல. நெக்ஸ்ட் வீக் என்ன செய்வேன்னு தெரியாது. சோ நான் அப்புறமா உங்களுக்கு இமெயில் பண்றேன்னு சொல்றாங்க. சோ can't arrange an appointment yet. அப்பாடா, இப்ப பாத்தீங்களா அது அந்த புரிதல் எப்படி வருதுன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப தப்பா தெரியுது பாத்தீங்க. தப்பா ஏதோ சூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? புதுசா படிச்சுட்டு எல்லா ஆன்சரையும் கரெக்டா பண்ணிட்டு அதனாலதான் திருப்பி எல்லாத்தையும் படிக்க சொல்றது. காண்ட் அரேஞ்ச் அப்பாயின்மெண்ட் எடுத்து நாளைக்கு உள்ளதை கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் வீக் இருப்பனா என்னன்னு தெரியாது. எப்ப வேணுங்கிறத நான் வந்து மெயில் பண்றேன் சார். இமெயில் பண்றேன். இமெயில் தான் பண்றேன். கால் பண்றேன்னு சொல்ல சார். அடுத்த வாரம் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போலாம். அப்ப would like an appointment next week தப்பு. will call next week தப்பு. கால் இமெயில் தான் பண்றேன்னு சொல்றேன். ஓகே சார். சோ எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள பூந்துருக்கு பாருங்க. அதனாலதான் ரொம்ப தெளிவாகவும் டைம் எடுத்துக்கிட்டும் பண்ணணும். இது வந்து B1 லெவல் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலம் மொழி மாதிரி ஒரு அந்நிய மொழியை கற்கிறப்ப லிசனிங் வேணும், ரீடிங் வேணும், ரைட்டிங் வேணும், ஸ்பீக்கிங் வேணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நிறைய படிக்கணும், நிறைய பார்க்கணும், நிறைய கேட்கணும். இதெல்லாம் பண்ணதான் அந்த லாங்குவேஜ் மேல ஒரு பெரிய பிடிப்பு வரும். கத்துக்கணும்ட்டு கத்துக்கூடாது. உண்மையான விருப்பத்தோட கத்துக்கணும். உள்ள வந்துடும், ஈஸியா வந்துடும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி கத்துக்கணும். கேர்ஃபுல்லா பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்தோஷ் இதை படிச்சிருங்க. Yes, sir. Spanish lessons. Meet here in the coffee shop if you are local, or online classes if not. Call 66700. Spanish lessons. Meet here in the coffee shop if you are local, or online classes if not. Very good. இந்த மூணு ஆன்சர் படிச்சிருங்க. Option A, do lessons online in the coffee shop. Option B, online classes not available. Option C, learn online if you do not live in the area. டைம் எடுத்துக்கங்க, ஆன்சர் பண்ணணும். சார் ஆப்ஷன் சி சார். எங்க அதை பிடிச்சிங்க? ஆன்சர் எங்க பிடிச்சிங்க? பாக்ஸ்ல
Sir, if you are local or online classes, if not you are local னு மீன் பண்றாங்க சார் அந்த இடத்துல. ஸோ அதை வச்சு ஓகே லோக்கல் ஏரியால இல்ல அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ். லோக்கல்ங்கிறத இங்க எங்க ஈக்குவேட் பண்றாங்க ஆன்சர்ல? சார் ஏரியா சார், லிவ் இன் த ஏரியா. லிவ் இன் த ஏரியா. வெரி குட். காஃபி ஷாப் ஏரியால. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இது ஆன்சர் கொண்டு வந்திருப்பீங்க. ரொம்ப பிரமாதமா ஆன்சர் பண்ணாரு. எல்லாருக்கும் அது யாருக்காவது சிஏ தவிர வேற ஏதாவது இருக்குதா? क्वेश्चंस இருக்குதா இதுல? No sir, no. C is the answer. வெரி குட் வெரி குட். ஒன் லாஸ்ட் இது ஒரு 9:45 விட்டுறேன் உங்களை. ஒன் லாஸ்ட் இது மட்டும் பண்ணிக்கலாம். லெட்ஸ் டூ இட் ஒன் மோர் செட். கரெக்டா இருக்கும். நான் விட்டுருவேன். 10 minutes மேல எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கோதை மேம் உங்களுக்கு தான் இது முதல் क्वेश्चन. Okay sir. Instructions. This product should be stored in a cool, dry place. Once opened, eat within 2 days. இன்னொரு வாட்டி படிச்சிருங்க. Instructions. This product should be stored in a cool, dry place. Once opened, eat within 2 days. படிங்க. The product must be eaten by a certain time after it has been opened. The product will only last 2 days. This product is best eaten when it is cool. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். டைம் எடுத்துங்க கோதை மேம். Okay sir, okay sir. This product சொல்றப்பே கரெக்டா சொல்லிடணும். this product should be எல்லாரும் உங்க ஆன்சர் கையில வச்சுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். dry. Once opened, சார் என்னோட ஆன்சர் ஏ சார். the product உங்க ஆன்சர் ஏ. எஸ் சார். by a certain time after it has been opened. The product உங்க ஆன்சர். will last 2 days. This product is best eaten when it is cool. ஹாசினி உங்க ஆன்சர். Option A, sir. The product must be eaten by a certain time. ஆல் ரைட். மணி உங்க ஆன்சர். Yes, sir. Option A. மணி நீங்க எங்க ஆன்சரை பிடிக்கிறீங்க? கரெக்டா இது இங்க 2 weeks இங்க 2 days போட்டிருக்கிறது, அங்க என்னவா போட்டிருக்காங்க ஆன்சர்ல? சர்டன் டைம் சார். Certain time. வெரி குட் வெரி குட். அதான் வேணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். அந்த 2 days அங்க ரிப்ளிகேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா சொல்றது after it has been opened தெளிவா சொல்றாங்க. சொல்ல வர்றது என்ன சொல்ல ஏகம்பர சார் என்ன Product must be சொல்றாங்க? eaten by a time. Sir, product must be eaten by a certain time after it has been opened. வெரி குட். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் அது சர்டன் டேஸ் தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். வெரி குட். இது ஏன் பி வராதுங்க? ஏன் பி வராது? The product will only last 2 days அப்படின்றாங்க சார். ஓபன் பண்ணத மென்ஷன் பண்ணல சார். ஓபன் பண்ண மென்ஷன் பண்ணல. ஓபன் ப்ராடக்ட் இதுவா சொல்லிருக்காங்க சார். ஓபன் பண்ணாம இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஓபன் பண்ணாம இருந்தாலும் 2 நாள் தான் வச்சுக்கலாங்கிற மாதிரி தப்பு. சூப்பரா சொன்னார் சந்தோஷ். when it is cool, இது சம்பந்தம் எல்லாமே இருக்குது. அது கூல் பிளேஸ்ல சொல்றாங்க. அது கூலா சாப்பிட கூலா இருக்கணும்னு சொல்ல. இன்ஃபேக்ட் தாப் பண்ணி தான் சாப்பிடணும். சூப்பர். கோதை மேம் எங்க ஸ்ட்ரகிள் ஆனீங்க? Yes sir. கொஞ்சம் certain time confuse ஆயிட்டேன். சரி இப்போ ஓகேங்களா? ஆர் யூ ஓகே? Okay, okay. Yes sir. Clear. வெரி குட். ஹாசினி நம்பர் 2 கொஞ்சம் படிச்சிருங்களா? கேர்ஃபுல்லா படிக்கணும். Yes, sir. Go ahead. Hi, Fiona. Will be home late. Just had an accident. No need to pick me up. The car can be driven home. Please Driven can be driven. driven. The car can be driven home. Please text me the phone number of Steve the mechanic. Jordan. One more time படிச்சிருங்க ஹாசினி. Yes, sir. Hi, Fiona. Will be home late. Just had an accident. No need to pick me up. The car can be driven home. Please text me the phone number of Steve the mechanic. Jordan. வெரி குட். நல்லா உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அருமையா வருது. வெரி குட். இந்த மூணு ஆன்சரையும் படிச்சு காட்டுங்க. Fiona should go and get Jordan. Jordan needs Fiona to send him some information. Fiona should call the mechanic. வெரி குட். டைம் எடுத்துங்க ஹாசினி. நல்லா படிச்சுட்டு ஃபேனா அதெல்லாமே ஸ்கீவ் 3 கேரக்டர் வர்றாங்க. படிச்சுட்டு ஹோல்ட் சார் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க பார்க்கலாம்.
சார் ஆன்சர் சொல்லட்டுமா சார்? ஒரே நிமிஷம் இருங்க, ஏன் பிரச்சனை, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க ஆசிரியருக்கு டைம் கொடுத்துருக்கோம். நீங்க கையில ஆன்சர் வச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கலக்கிடுவீங்க தெரியும் எனக்கு. ஆப்ஷன் சி. ஓகே, ஹாசினியோட ஆப்ஷன் வந்து சி. ஏன் சார் சொல்லுங்க. சார் பி சார். பி. கோதை மேம் உங்க ஆன்சர்? C, sir. C is the answer. சி. சார் என்னோட ஆன்சர்? சார் டி சார். என்ன கேட்டீங்க சார்? உதயகுமார். ஓகே. சி தான் சார். சி சார். உதயகுமார் சி. மணி? ஜி சார். சார் சி. சந்தோஷ். சார் என்னோட ஆப்ஷன் பி சார். பி. இப்ப ஒரு இது பார்க்கலாம். ஹாசினி ஃபேனாக் வந்து ஜார்டன் எழுதுறாரு, வில் பி ஹோம் லேட் ஆயிடும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. என்ன ஒரு ஆக்சிடென்ட். ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஜஸ்ட் ஆட் அன் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் நடந்த உடனே நோ நீட் டு பிக் மீ அப்புங்கிறாரு கோதை மேம். நோ நீட் டு பிக் மீ அப்புங்கிறாரு. த கார் கேன் பி ட்ரிவன் ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? காரை வீட்டுக்கு ஓட்டிட்டு வரதுக்கு யாரும் இல்ல. ஓட்டிட்டு வர முடியும். சந்தோஷம். சாரி, வீட்டுக்கு ஓட்டிட்டு வர முடியும். யாரும் என்ன வந்து பிக் பண்ண வேண்டாம். ஏன் பிக்கப் பண்ண வேண்டாம். என்னால ஓட்டிட்டு வர முடியும். ஏன்னா ஓட்டிட்டு வர காரை ஓட்டிட்டு வர முடியும். ஓட்டுற கண்டிஷன்ல இருக்கு. காரும் நானும் ஓட்டுற கண்டிஷன்ல தான் இருக்கோம் நாங்க. வா, இப்ப சந்தோஷம் அழகா சொல்றாரு. ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ த ஃபோன் நம்பர் ஆஃப் ஸ்டீவ் த மெக்கானிக். ஸ்டீவ் மெக்கானிக்கோட ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணு. மட்டும் அனுப்பி அனுப்புங்க சார். அனுப்புங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்ப ஏ சொல்லுங்க. Fiona should go and get Jordan. Fiona போய் ஜார்டன் அழைச்சிட்டு வரணுமா? No. இல்ல சார். இல்ல, தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. Jordan needs Fiona to send him some information. Yes sir. Jordan வந்து Fiona ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கறாங்க. அதான் இந்த டெக்ஸ்ட் பண்ண சொல்றியா சார்? ஃபோன் நம்பர், மெக்கானிக்கோட ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட் பண்ண சொன்னா. Now Fiona should call the mechanic. மெக்கானிக்க Fiona கூப்பிடணுமா? இல்ல சார். இல்ல சார், அந்த மாதிரி ஏதோ இன்ஃபர்மேஷன் நம்பரை கொடுத்தா இவரே கூப்பிடுறாரு. அவர் பேசிப்பா சார். வாவ், எங்க தப்பு பண்ணிருக்க பாத்தீங்களா? அதனாலதான் அது கரெக்டா உள்ள பூந்துடணும். யாரு என்ன சொல்றா, எது சொல்லப்படுது, அப்புறம் எந்த நோக்கத்துல சொல்றாங்க அப்படிங்கறது பார்க்கணும். எது சொல்லப்படாம இருக்குங்கிறதும் பார்க்கணும். ரைட், 6 minutes இருக்கு. 2 அந்த இது மட்டும் எவ்வளவு பண்ண முடியும்னு பார்க்கலாம். லெட்ஸ் டூ இட். லெட்ஸ் ட்ரை டு டூ திஸ் இயர். லுக் அட் தட். உதயகுமார் படிக்க முடியுமா? குயிக்கா படிச்சிருக்கீங்களா? மேகி டென் விவியான். உதயகுமார் முடியுமா? சார் படிங்க சார். வெரி குட். Excited about cooking for your tonight. Remember, catch the number 12 bus from the station. The number 1 takes the long route. You will see the city, but the food will get cold. இன்னொரு வாட்டி படிச்சிருங்க உதயகுமார். Excited about cooking for you tonight. Remember, catch the number 12 bus from the station. The number 1 takes the long route. You will see the city, but the food will get cold. சூப்பரா படிச்சார். இப்ப ஏபிசியை மட்டும் மூணையும் படிச்சிருங்க. We once does not want the meal to be spoiled. We once thinks it would be good if Maggie sees the city before she arrives. There are 2 buses that once recommends. இன்னொரு வாட்டி படிச்சிங்க இந்த மூணுத்தையும். உதயா படிச்சிங்க. படிங்க. Vivian does not want the meal to be spoiled. Vivian thinks it would be good if Maggie sees the city before she arrives. There are 2 buses that Vivian recommends. அது மேகின்னு படிக்கணும். அது ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா ரீடிங் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே வாய் விட்டு இது மாதிரி வாய் விட்டு படிக்கிறப்பதான் அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறது வரும். அந்த வாய்க்குள்ள அந்த ஆட்டோமேட்டிக்கா பாடி லாங்குவேஜ் உள்ள போயிடும். சூப்பர். நீங்க டைம் எடுத்துட்டு உதயகுமார் பண்ணுங்க. ஆன்சர் கட்டாயமா சொல்லுங்க பார்க்கலாம். இது லாஸ்ட் கொஸ்டினா வச்சுக்கலாம். எப்படிங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ வித் ஹாசினி. ஹாசினி, உங்களுக்கு ஆன்சர் இருக்குதா கையில? ஆப்ஷன் ஏ சார். ஏ. வெரி குட் தேர். இவங்க மணிகண்டன், உங்களுக்கு ஆப்ஷன் சொல்ல முடியுமா?
சார் சி ஆப்ஷன் தோணுது சார். ஆப்ஷன் சி. சந்தோஷ் உங்க ஆன்சர். சந்தோஷ் கோதை மேம் உங்க ஆன்சர். சார் ஆப்ஷன் ஏ. ஏ. ஓகே, கோதை மேம் உங்க ஆன்சர் ஏதாவது கையில இருக்கா? ஏகாம்பரம் சார் உங்க ஆன்சர். சி சார். சி. ஓகே. உதயா உங்க கையில ஆன்சர் இருக்குதா? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. இப்ப ஏகாம்பரம் சார் இருந்தே வருவோம். ஏகாம்பரம் சார், எக்ஸைட்டட் அபவுட் குக்கிங் ஃபார் யூ டுநைட். யூங்கிறது இங்க யாருங்க? இது மேகி. மேகி. இது எழுதுறது யாருங்க? விவியான். விவியான் என்ன சொல்றாருங்க? எக்ஸைட்டட் அபவுட் குக்கிங் ஃபார் யூ டுநைட்னா யாரு குக் பண்றாங்க? விவியான் குக் பண்றா சார். யாருக்காக குக் பண்றா? மேகிக்காக சார். இப்ப மேகிக்காக விவியான் குக் பண்றப்ப எப்படி ஃபீல் பண்றாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஃபீல் ரொம்ப பண்றேன். சந்தோஷமா இருக்கு, நான் குக் பண்றேன், நீ வந்து சாப்பிட போறேங்கிற சந்தோஷம். எஸ் சார். ரிமெம்பர் நான் கேட்ச் நம்பர் 12 பஸ் ஃப்ரம் தி ஸ்டேஷன். என்ன அர்த்தங்க? ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, 12 பஸ்ஸை வந்து ஸ்டேஷன்ல புடிக்கின்றாரு சார். வெரி குட். தி நம்பர் 1 டேக்ஸ் தி லாங் ரூட். என்ன சொல்றாருங்க? நம்பர் 1 நம்பர் பஸ் வந்து லாங் ரூட், ரொம்ப ஊரை சுத்திட்டு வரும். யூ வில் see the city. ஆமா, நீ சிட்டியை ஃபுல்லா பார்ப்ப, பட் ஃபுல் இது வந்து கோல்ட் ஆயிடும், ஃபுட் வந்து கோல்ட் ஆயிடும். வெரி குட். இப்ப சொல்லுங்க, ஏல இருந்து ஆரம்பிப்போம். விவியான் doesn't want the meal to be spoiled. என்ன அர்த்தங்க? விவியான் வந்து ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகணும்னு விரும்பல சார். விரும்பல. பி பாருங்க, விவியான் thinks it would be good if Maggie sees the city before she arrives. இதுக்கு என்ன அர்த்தங்க? Vivian thinks it would be good if Maggie sees the city before she arrives. அவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சிட்டியை சுத்தி பார்க்கணும்னா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Sees the city before she arrives. என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. அதாவது 1 பஸ்ல ஏறினா இந்த சிட்டி எல்லாம் சிட்டியை சுத்திட்டு பத்தி அவங்க சொல்ல, வேற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே, பி என்ன சொல்றாங்க? Vivian thinks it would be good. ஒரு ஹெல்ப் கேட்போம், கோதை மேம் ஹெல்ப் கேட்போம். கோதை மேம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் கேட்கலாம். யார்கிட்டயாவது சந்தோஷ் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்ல வராங்க? விவியான் திங்ஸ் இட் would be good if Maggie sees the city before she arrives. என்ன சொல்ல வராங்க? முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்களே, என்ன சொல்ல வராங்க சந்தோஷ்? வரதுக்கு முன்னாடி சிட்டியை சுத்தி பார்க்கணும்னா பார்க்கலாம்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் சார். பார்க்கணும்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க. மணி ஏதோ சொல்ல வர்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே. விவியா நினைக்கிறான் மேகி வந்து சிட்டியை பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்குங்கிறது சொல்றாங்க. பிஃபோர் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த சிட்டியை பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யாது? பொய் சார். ஏன் பொய்? ஏன்னா அவங்க குக்கிங் அவங்களுக்காக எக்ஸைட்டடா குக் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால அந்த சென்டென்ஸ் பொய்யா இருக்கும் சார். இப்ப இது ரூட் நம்பர் 1 எடுக்கணுமா 12 எடுக்கணும் 12 எடுக்கணுமா? 12 தான் சார். 12 பஸ் எடுத்தா தான் சீக்கிரம் வர முடியும். அந்த பி என்ன சொல்லுதுன்னா 1 எடுக்கணும்னு சொல்லுது. 1 எடுக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை, 1 வேண்டாம்ங்கறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க, ரைட்? பி. சோ இப்ப சி வந்து படிச்சு காட்டுங்க. There are 2 buses that Vivian recommends, sir. என்ன அர்த்தம்? 2 பஸ் 12 ரெக்கமெண்ட் 12 and 1 சொல்றா சார். 1னா சுத்திட்டு வருவ, 12னா நீ சீக்கிரம் வரலாம்னு சொல்றா அர்த்தம். ரெண்டு பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஒண்ணு தான் இல்ல 12 வந்து சீக்கிரம் வரதுக்காக 12 தான் ரெக்கமெண்ட் பண்றா சார். வெரி குட். அப்ப சி உண்மையா பொய்யா? உண்மை சார். போய் சார். அவங்க அது 2 ரூட்டையுமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல. 12ல தான் நீ வரணும். ஞாபகம் வச்சுக்கோ, 12ஆம் நம்பர் பஸ்ல தான் நீ வரணும். அப்பதான் நீ சீக்கிரம் வருவ, ஃபுட்டை நீ வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவ. அப்ப ஏதா சார் ஒண்ணு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல சார். ஒண்ணு வேண்டாம் சார். ஒண்ணு வேண்டாங்கறாங்க. இப்ப இங்க 2 பஸ் இருக்குது. ஒரு பஸ்ல வா, இன்னொரு பஸ்ல வந்தா சிட்டி சுத்திட்டு வந்து சாப்பாடு வீணாயிடும், அதுல வராதேங்கறாங்க. ஒரு பஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வேண்டாங்கறாங்க. சோ சி வந்து தப்பு, பி வந்து தப்பு, ஏ தான் கரெக்ட்ங்கிறது தான் உண்மை. சந்தோஷ் இதை மிஸ் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. பட் இதை நீங்க படிச்சுன்னா உங்க ஆன்சர் சந்தோஷ், நீங்க ஏன்னு தானே சொன்னீங்க? ஏதான் சார். சார் வெரி குட் சார். திடீர்னு அது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சாரி சார். ஸ்பாயில் ஆகுது. இந்த ரீடிங்கோட ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்க. நெக்ஸ்ட் கிளாஸும் மிஸ் பண்ண வேணாம். ரீடிங்கோட இன்னொரு இது பார்க்கலாம். பட் ரொம்ப முக்கியம் ரீடிங், அவ்வளவு முக்கியம். நான் சொன்னேன் மதர் ஆஃப் ஆல் சொன்னேன்.
அதோட தாய் ஸ்கில், தாய் திறமை அப்படிம்பாங்க. அவ்வளோ முக்கியம் படிக்கிறதுங்கிறது. நீங்க வந்து உங்க லாங்குவேஜ்ல கதை புக் படிக்கலாம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், நாவல் எது வேணாலும் படிக்கலாம். ஆனா படிக்கணும். படிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இமேஜினேஷனுக்கு, நம்மளோட மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரோல் அதை கொடுக்கும். உங்க பேசுறதுக்கு மிகப்பெரிய துணையா இருக்கும். கட்டாயமா இது பண்ணலாம். நான் ஹோம்ஒர்க் மட்டும் பாக்ஸ்ல அனுப்புறேன். நான் அனுப்புறேன் என்ன பண்ணணும்னு. இந்த வீடியோ ரன் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இந்த எனக்கு வீடியோ ரன் பண்ணி தான் ஈஸியா இருக்கும். நான் எப்படிங்கிறது மெசேஜ் போடுறேன். கட்டாயமா இந்த ஹோம்ஒர்க் பண்ணாம விடாதீங்க. கோதை மேம், ஹேட்ஸ் ஆஃப். கலக்குன்னு கலக்கு. இந்த கோர்ஸ் முழு பயனையும் நீங்க அடைஞ்சிடுவீங்க. Thank you, sir. Yes, very nice. Sir, I have a question, sir. Yeah, you have. Give me. Yeah, tell me. சார் இந்த ஷார்ட்ஸ் அனுப்புறீங்களா சார்? அதுல வந்துட்டு அந்த ஜூல்ஸ் வந்து கேக்குறாங்க சார். I was gonna say what is a nice guy like you doing at 8th place like this அப்படினா என்ன சார்? 8th place like this னு சார் மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சார் ஜூஸ் வந்து பென் கிட்ட சொல்றாங்க சார். I was gonna say what is a nice guy like you doing at 8th place like this அப்படின்னு கேக்குறாங்க சார். அது 8th பிளேஸ்னா என்ன சார்? எனக்கு அதை மட்டும் எனக்கு ஒரு இது போட்டு அனுப்பி விடுங்க. சார் ஓகே, நான் அனுப்புறேன் சார். எனக்கு அதை மட்டும் ஒரு பிக்சர் எடுத்து அனுப்பி விடுங்க. ஓகே சார், நான் அனுப்புறேன். நம்ம இது பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். சூப்பர் சந்தோஷம். உங்க ஹோம்ஒர்க்கையும் பார்த்து ரொம்ப லேட்டா அனுப்புனீங்க, பார்க்க முடியல, பார்த்துறேன். Thank you, sir. Thank you very much. என்னோட இது பாருங்க, என்னோட குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பித்தவனை பத்தி அனுப்புனேன். கட்டாயமா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. நான் எந்த ஷார்ட்ஸ் அனுப்பினாலும் பாருங்க. நான் கியூரேட் பண்ணி தான் அனுப்புவேன். தைரியமா பார்க்கலாம். Thank you, sir. Thank you very much. I'll see you on. Thank you, sir. Thank you.